ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மேச்சர். இன்றைக்கி நம்ம எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி சந்தாவை பண்ணுவாங்களா, அப்போ அந்த மாதிரி பண்ணுவோம். அதுக்கு ஒரு 2 கப்பு இட்லி அரிசியை நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா ஊறிச்சுன்னா கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக ஆட்டிங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நான் இது ஆட்டினதை எடுத்து நல்லா தனியாட்டு கரைச்சி வச்சு இட்லி ஊற்றி சந்தாவை மனையை வச்சு இட்லி பானையில் வச்சு வேக வச்சு சந்தாவை மனையில் வச்சு புரிஞ்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம இனிப்பு சந்தாவை கார சந்தாவை எது வேணால் செஞ்சுக்கலாம். இப்போ இனிப்புக்காக ஒரு 2 ஸ்பூன் எள், ஒரு 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சம் ஏலக்காய் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். கொஞ்சம் வெல்லம் சேர்த்து ஒரு கப்பு தண்ணி சேர்த்து கரைச்சி இதையும் நல்லா கொதிக்க வச்சோன்னே இனிப்பு கொஞ்சம் தேங்காய் பூ திரி போட்டோம். இனிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தக்காளி சேவை செய்யலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு, பட்டை, கிராம்பு, 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சாதம் செய்கிற மாதிரி நிறைய வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி, புதினா சேர்த்து வதக்கி இது கூட சந்தவை சேர்த்தோம்னா சூப்பரான கார தக்காளி சந்தவை ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இனிப்பு சந்தவை, கார சந்தவை, லெமன் சந்தவை கூட செய்யலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.